தொடர்ந்து இந்த வாகனத்துல வந்து விழுகிறது தொடர்கதையாவே இருக்கு. இந்த காவல்துறையினர் என்னதான் தடுத்தாலுமே தொண்டர்களுக்கு கொஞ்சம் அரசியல் இல்ல இதுல ஒரு காவலர் ஒருத்தர் கூட இந்த ஒரு பாடி கார்டு வந்து எட்டி மிதிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் இல்ல என்னன்னா அது நாங்கள் எங்களுடைய கூட இருக்கிற இந்த செக்யூரிட்டிஸ்க்கெல்லாம் நாங்க தொடர்ந்து அறிவுறுத்திட்டே வரோம். ஏன்னா நீங்க வந்து நடக்கணும், அவங்களும் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ப்ரெஷர்ட் ஆகிறாங்க. ஒரு கூட்டத்தில் ஒரு நிறைய கூட்டம் இருக்கப்போ ஒரு ப்ரெஷர்ட் ஆகிறாங்க. நாங்கள் எப்பவும் சொல்ற அறிவுரை, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் தவிர வேற எந்த நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் தனிப்பட்ட மனிதர்களான ஒரு டக்குன்னு ஒரு ப்ரெஷர்ல ஒரு ரியாக்ட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக நாங்கள் அப்பப்போ கூப்பிட்டு அவங்களுக்கான அறிவுரை கொடுத்துட்டு தான் இருக்கிறதுனால தப்பு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாம வந்து நிறைய தொண்டர்களை தாண்டி 80% பொதுமக்கள் தான் இருக்காங்க. எங்கிருந்து இப்ப திடீர்னு ஒரு பொதுமக்களுடைய கூட்டம், பெண்கள், இப்ப கல்லூரியில் படிக்கிற பெண்கள் நிறைய பேர் வராங்க. சோ கண்டிப்பா காவல்துறையை தவிர்த்து வேற யாரும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இது பொதுமக்கள், அவங்க தான் ரெகுலேட் பண்ணணும். இப்ப ரோடுகள்ல கயிறு போட்டு அவங்க தான் நிப்பாட்ட முடியும், தடுக்க முடியும். பொதுமக்கள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. சோ அவங்களை ரெகுலேட் பண்றது பொதுவான இடங்கள்ல காவல்துறை தான் பண்ண முடியும், அவங்க தான் செய்ய முடியும். சாலை முழுவதும் அப்படி கயிறை கட்டி இது பண்ண முடியாது. அங்கங்க தடுப்புகள் ஏற்படுத்தலாம், எல்லா இடத்துலயும் பண்ண முடியாது. அதாவது வண்டி இல்ல, இதை திருச்சியில பண்ணாங்க, கன்னியாகுமரியில பண்ணாங்க. அந்தந்த இடத்துல நீங்க வந்து ஸ்டாப் பண்ணலாம். காவல்துறை தரப்புலையும் என்ன சொல்றாங்கன்னா 10,000 பேர் வரக்கூடிய இடத்துல 50,000 பேர் வந்துறாங்க. அவங்க முதல் வாங்கினது 10,000 பேருக்கு அனுமதி வாங்குறாங்க. இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா, இல்ல இதுல எதையுமே நீங்க கணக்கிட முடியாது. ஏன்னா பொதுமக்களுடைய கூட்டம் எதையுமே கணக்கிட முடியாது. அதனாலதான் நாங்க எப்ப வந்து அறிவிப்புகளை வந்து முத நாள் சாயந்தரம் தான் கொடுக்குறோம் அறிவிப்புகள். ஏன்னா அந்த இடத்துல அந்த ஸ்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதையும் மீறி பொதுமக்கள் தான் பெரும்பாலான பொதுமக்கள் அங்கே வந்து கூட்டமாக நிற்கிறாங்க. ஸோ அதை வந்து எந்தெந்த இப்ப நீங்க திருச்சியில் எப்படி இருந்துச்சு, திருச்சி எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியல கூட, திருச்சி எப்படி இருந்துச்சு, எவ்வளவு நீட்டா இதை கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க. இதே திருச்சி நாங்க முன்னாடி பிரச்சாரத்துக்கு போனப்ப எப்படி இருந்துச்சு, அவங்களால தடுக்கவே முடியாமல் அப்படி ஓபன் பண்ணி விட்டாங்க. ஸோ கண்டிப்பா பொது இடங்கள்ல 2 இடத்துல ஸ்டாப் ஏற்படுத்தினா போதும். 2 இடத்துல அவர்கள் வந்து தடுத்து நிறுத்தினால் போதும். 2 வீலர் நின்றுவாங்க. 2 வீலர் நிப்பாட்டிட்டா கொஞ்சம் அது அந்த 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 ரஷ்ஷை குறைக்க முடியும். சோ அது பொதுமக்கள் மீறி வர்றாங்க, காவல்துறையினர் தடுக்கிறாங்க, அதுக்கு மீறி வர்றாங்கன்னா தலைமை பொறுப்புல நீங்க துணை பொதுச் செயலாளர் இல்ல நாங்க வந்து இல்ல அப்படி இல்லைங்க, இது பொதுமக்கள் சொல்றோம். பொதுமக்களுக்கு நாங்க வந்து நிறைய இடத்துல நாங்கள் எங்களுடைய அறிவுரைகள், குழந்தைகள் வர வேண்டாம், பெண்கள் வர வேண்டாம், எல்லா அறிகுறியும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் அங்க ரெகுலேட் பண்றது அவங்க. இப்ப நாங்க எங்களுடைய க்ளோஸ்டு ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க, ஏதாவது எங்களுடைய மாநாடுகளோ இல்ல மற்ற ப்ரோக்ராம்லயோ நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ரோடுகள்ல சாலைகள்ல திடீர்னு ஒரு தெருவுல இருந்து உள்ள வருவாங்க, நாம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? சார், இப்ப பொதுமக்கள் தொண்டர்கள்ன்றதெல்லாம் நீங்க கைட்லைஸ் பண்ணீங்க. ஒரு தலைவரா அவர் வண்டியில வரப்ப இவ்வளவு கிரௌட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் இறங்கி ஒரு 10 செகண்ட் ஒரு 5 செகண்ட் சைக்கிள்ல போறப்ப போலீஸா இருக்கட்டும் இல்ல அந்த பாடி கார்ட்ஸா இருக்கட்டும், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல நேற்று இல்ல அப்படி இல்ல, அதையும் காவல்துறை தான் சரியாக ஒரு பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்தி அதை பண்ணி கொடுத்தாங்க. நேற்று கன்னியாகுமரியில சரியான பாதுகாப்பு வளையங்களை ஏற்படுத்தி அதை பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா நிறைய இடத்துல பேசுறதுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. சோ பேசுறதுக்கு அனுமதி அளிக்கப்படாது. என்ன மாதிரியான பிரச்சாரம், எவ்வளவு வண்டியிலேயே பிரச்சாரம் பண்ண முடியாது. சோ பிரச்சாரத்தை மாற்றி பிரச்சாரம் பண்ண முடியும். ஏன்னா அவர் வந்து மக்கள்கிட்ட போய் பேசணும், இது பண்ணணும், அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. திருச்சியில கேட்டோம், கீழே இறங்கி போய் பேச முடியுமான்னு சொல்லிட்டு அதுக்காக வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பாதுகாப்பு காரணமாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ அதுக்கான நாங்க பிரச்சாரத்தை மாத்தி வேற வாகனங்கள்ல போடணும்னா அதுக்கும் அனுமதி கேட்டுட்டு தான் பண்றோம். சோ இதெல்லாம் மாற்றி தான் பண்ண முடியும் சார். நம்ம கீழே இறங்கி பிரச்சாரம் பண்ண முடியல மற்றவர்கள் போல. சோ பேசுறதுக்கு அனுமதி இல்லை. அப்போ என்ன வாய்ப்புகள் இருக்கோ அந்த வாய்ப்புகளை தான் பயன்படுத்த முடியும். அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அங்க சொல்லிட்டு முழு பாதுகாப்பு வளையத்தோட தான் அந்த மாதிரியான பிரச்சாரத்தை எதுவுமே ரத்து. அது தவறான செய்தி. ஏன்னா அது நிறைய இடத்துல நாங்க கிளாரிஃபை பண்ணணும். அது தவறான செய்தி, எங்கேயுமே நாங்க அறிவிக்கல அங்க போனோம்னு. ஏன்னா கடலூருக்கு வேற ஒரு நாள் திட்டமிட்டுச்சு. அது வந்து பாண்டிச்சேரி எலெக்ஷன் கருதி அவங்க வந்து அங்க அப்ரூவல் கொடுக்கல, வேற ஒரு நாள். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் செய்திகள் தானாகவே போடப்படுது. நிறைய நியூஸ் சேனல்ல அது யாருடைய இன்ஃபுளுன்ஸ்ல போடுறாங்கன்னு தெரியல, அவங்களே போடுறாங்க, அவங்களே ரத்துன்னு போடுறாங்க. சோ இந்த மாதிரியான தவறான செய்திக்கு நாங்க டெய்லி கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா அந்த மாதிரியான எந்த பிளானும் இல்லாதப்ப நீங்க அது வேட்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அதிருப்தி இல்ல, அப்படி இல்ல. அந்த மாதிரி பிளான் வந்து ஏதாவது அப்ரூவல் இருந்துச்சுன்னா நாங்க முதலே வேட்பாளர்கள் சொல்றோம். எங்க சைடு எந்த அதிருப்தியும் இல்ல. செய்திகள்னா தவறான செய்திகளா வருது. அதை வந்து அவங்களே வந்து இல்ல ரத்து செய்யப்பட்டதான்னு போடுறாங்க. இப்ப நேத்தே வந்து கன்னியாகுமரி கிளம்பி போயிட்டு இருக்கப்ப ரத்து செய்யப்பட்டது நிறைய செய்திகள் வந்திருக்கு. யாரு அந்த செய்தியை கொடுத்தா? நாங்க பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதுதான் குழப்பத்தை ஏற்படுத்துது. அதாவது செய்தி நிறுவனங்களுக்கு யாரோ ஃபீட் கொடுக்குறாங்க, பெண் நிறுவனம் மாதிரி யாரோ ஃபீட் கொடுக்குறாங்க. சோ அந்த ஃபீடு அடிப்படையில் அவங்க செய்தி போட்டுட்டு அவங்களே நேற்று காலையில கன்னியாகுமரி போயிட்டு இருக்காங்க, பிளைட் ஏறியாச்சு, அப்போ ரத்துன்னு வருது. நான் எடுத்து பாக்குறேன் ஒரு பிரதான செய்தி நிறுவனம். சோ அதுல பேரை பாக்குறோம், அவங்க வந்து ரத்துன்னு போறாங்க. என்ன இப்படி போட்டிருக்கீங்க கேட்டா இல்ல எங்களுக்கு இங்க இருந்து நியூஸ் வந்துச்சுங்கிறாங்க. அப்புறம் அந்த கார்டு அவங்கள டெலீட் பண்ண சொன்னோம்.
ஸோ செய்தி நிறுவனங்கள் தவறாக உடனே போட்டுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சார் லீவ் விட்டு பிரச்சாரம் மேற்கொள்றீங்க அப்படின்னு பெயர் குறிப்பிடாம உதயநிதி விமர்சனம். இல்லை, உதயநிதியும் அவங்க அப்பாவும் பிரச்சாரம் எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உதயநிதி என்ன செஞ்சார் 5 வருஷம், அதாவது மழை நேரங்களில் சென்னை முழுவதும் மழை நிறைஞ்சிருச்சு, சென்னை முழுவதும் தண்ணியில் மக்கள் மிதந்துட்டு இருந்தாங்க. அப்போ கூட வெளியே வரல. மதியம் 3 மணிக்கு தான் வீட்டை விட்டே வெளியே வந்தார். உதயநிதி 5 வருஷமா அவங்க அப்பாவும் அவரும் ஆட்சி இருந்தப்ப எதுக்குமே வெளியே வரல. இங்க எங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கல. அப்ரூவல் கிடைச்சால் 24 மணி நேரம் எங்க தலைவர் வந்து களத்துல தான் இருப்பாரு. 24 மணி நேரம் இருக்க தயார். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு தொடர்ந்து 10 மணி நேரம் பயணிக்க வேண்டியிருக்கு. 10 மணி நேரம் 15 மணி நேரம் கூட பயணிக்க அவர் தயார். காலையில ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் கூட பயணிக்க அவர் தயார். ரோட் சாலையிலயோ இல்ல நடந்தோ எப்படி வேணாலும் பயணிக்க தயார். ஏன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு இந்த குழந்தைகளோட இருக்க ப்ரோக்ராமுக்கு 13 நேரம் நின்றுட்டு அந்த குழந்தைகள்கிட்ட பேசிட்டு போனார். ஸோ அதுல எந்த தயக்கமும் இல்லை. உதயநிதியெல்லாம் வந்து என்ன பேசினாலும் எடுபடலாம் மக்களுக்கு. இன்னைக்கு அவங்க வந்து என்ன திட்டத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மொத்த மக்களும் இன்னைக்கு திமுக மேல கடும் அதிருப்தி இருக்காங்க. கடைசியா பணத்தை கொடுப்பாங்க. பணத்தை கொடுத்தாலும் மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள போறதில்ல. அதனால மக்கள் வந்து இன்னைக்கு திமுகவை தூர போட்டாங்க. அதிமுக களத்திலேயே இல்லை. கண்டிப்பாக பெரும்பாலான எங்களுடைய வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் 180 சீட்டுக்கு மேல வெற்றி பெறணும். எந்த மாற்றுக்கும் பரப்புரைக்கு சொல்லுவது வந்து பாதுகாப்பா இருக்கணும், அதிகமா அவர் பேசணும்னு சொல்லி அண்ணாமலை சொல்லுவார். பரப்புரையில பேசணும், லேட்டா பேசணும். இல்ல, பேசுறதுக்கு அனுமதி இருந்தா கண்டிப்பா பேசியிருப்போம். பேசுறதுக்கு அனுமதி இல்லையே, இல்லாதப்ப எப்படி பேச முடியும்? வாகனத்துல இருந்து கை காட்டுவதில்லை, வெயில்ல இறங்கி எந்த அளவுக்கு நிக்கிறாரோ அவங்க மக்கள் கூட சொல்லி அண்ணாமலை சொல்லுவார். அதாவது அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்துக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கட்டும். தற்கூரி பழனிசாமின்னு சொன்னார். உண்மையா இல்லையா? தவழ்ந்து காலில் விழுந்த பழனிசாமின்னு சொன்னார். பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறதுக்கா நான் வந்து இந்த வேலையில் இருக்கேன், அதுக்கு நான் வந்து அந்த பதவி வெங்காயம் மாதிரி அப்படின்னாரு. அவர் தானே சொன்னாரு அந்த பதவி வெங்காயம் மாதிரி, நான் ஒண்ணு இங்க மேனேஜர் இல்ல, நான் கட்சியை வளர்க்க வந்தேன் அப்படின்னாரு. நான் வந்து பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறதுக்கா நான் இந்த கட்சியில வந்து சேர்ந்தேன், என் ஐபிஎஸ் எல்லாம் விட்டு சேர்ந்தேன், நான் வந்து காக்கி சட்டை, துப்பாக்கி பிடிச்ச கை, ஏதோ சொன்னார்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு அண்ணன் பழனிசாமி முதல்வர் ஆகணும்னு எதுக்கு பேசிட்டு இருக்காரு? அவர் தானே, அதே ஆள் தானே. ரொம்ப இல்ல 1.5 வருஷம் முன்னாடி பேசிட்டு இருந்தாரு. துப்பாக்கி பிடிச்ச கையினாரு. யாரையும் சுடுறதுக்கு எடுத்தாரான்னு தெரியல. அந்த அதிமுக இருக்க தலைவர்கள் எல்லாம் சுடுறதுக்காக துப்பாக்கி பிடிச்ச கையெல்லாம் கூப்பிட்டு மிரட்டினாரு. அதே ஆள் தானே மிரட்டினாரு. தற்கூரி பழனிசாமி அதிமுக வளர்க்கறதுக்காக நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரே செகண்ட் தூக்கி வச்சுட்டு நான் வந்து ஏடிஎம்கே ஃபைல்ஸை வெளியிடுவேனாரு. இப்போ ஃபைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காரான்னு கேளுங்க. பாத்தீங்கன்னா அடுத்து கேளுங்க. ஏடிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஏடிஎம்கே ஃபைல்ஸ் கண்டிப்பா வெளியிடுவேனாரு. இங்க இருக்கிற அதிமுக தலைவர் எவ்வளவு கொள்ளையடிச்சாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிடுவேனாரு. டிஎம்கே ஃபைல்ஸே அவர் வந்து கொண்டு போய் கொடுத்தது கவர்னர் மாளிகையில பெட்டியில இருக்கு. ட்ரங்க் பெட்டியில போய் கொடுத்தாரு. அந்த ட்ரங்க் பெட்டியே சும்மா இருக்கு. இன்னும் ஏடிஎம்கே ஃபைல்ஸையும் வச்சிருக்காரு. இவரெல்லாம் வந்து அன்னைக்கே சொன்னோம் 420 மலைன்னு. கண்டிப்பா இவர் சொல்றதெல்லாம் பொய், இவரை நம்பாதீங்கன்னு நான் தான் முதல்ல சொன்னேன். கண்டிப்பா அவர் சொல்றதெல்லாம் பொய் தான். அவர் சொல்றது நாளைக்கே ஒரு 2 நாள் ஒரு வாரம் கழிச்சு பாருங்க, அப்படியே மாத்தி பேசுவாரு. தேர்தல் அறிக்கையில எல்லா கட்சியும் தங்களுடைய அறிக்கையை வந்து ஒரே தடவை வெளியிட்டு பிரஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. தாவேக்காலம் மட்டும் அப்பப்போ எல்லா கட்சியும் ஃபாலோ பண்ற நடைமுறையை நாங்க ஃபாலோ பண்றது இல்ல, அப்படி கிடையாதுங்க. என்னென்ன மாதிரியான மக்கள் ஒவ்வொரு பெண்களுக்கு தேவையானது தனியாக அதுல எங்களுடைய யுக்தியில நாங்க ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கும் ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் தேவையான மாதிரி அந்தந்த தேர்தல் அறிக்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா விரைவில் அடுத்தடுத்த கட்டமாக முழு தேர்தல் அறிக்கை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே வெளியிடும். இல்ல, பிரச்சாரத்துக்கு நாங்க 2 தடவை அனுமதி கேட்டோம். அதுல ஒரு சில இடங்கள்ல கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா நாங்க தேதி அதனால குறிப்பிட முடியலன்னு சொன்னோம். நாங்க தேதி கொடுக்கணும். என்னங்க 17 வரை இல்ல, அதுக்குதான் நாங்க இன்னும் தேதிகள் நாங்க சொல்ல வேண்டாம்னு பாக்குறோம். சோ அனுமதி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா உடனே. ஜனநாயகன் படம் வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் ஆகி ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. மேலும் வந்து அதனால ஏற்பட்ட நஷ்டத்தை அறிக்கிறதுக்காக மீண்டும் வந்து ஒரு படம் நடிச்சிருப்பாரு. இல்ல, அது ரொம்ப நிறைய தவறான தகவல் வருது. அது சம்பந்தமாக அந்த ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து புகார் அளிச்சிருக்காங்க. அதுல ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது எங்க இருந்து எவ்வளவு தூரம் இது யார் ரிலீஸ் பண்ணான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்படி இது வெளியே வந்துச்சுன்னு தெரியும். என்ன காரணத்துக்கான தெரியும். கண்டிப்பா எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இன்னும் கடுமையான பிரச்சனைகள் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி ஒருத்தர் களத்தில் இருக்காங்கன்னா எங்களுடைய தலைவர் மட்டும்தான். கண்டிப்பா இன்னும் இந்த கட்டத்தை தான் தாண்டுவோம். இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. அதுக்கு மக்கள் தீர்ப்பளிப்பாங்கன்னு நம்புறோம். இல்ல, இதுவரைக்கும் நடக்காத ஒண்ணு இப்ப திடீர்னு நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததே கிடையாது. ரொம்ப செக்யூர்டா இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்பேஸ். இதுவரைக்கும் இவ்வளவு செக்யூர்டா இருந்த ப்ரொடக்ஷன் ஸ்பேஸ்ல இப்ப தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இது எதை நோக்கி இதை அவங்க கொண்டு போறாங்க? ஸோ இது மேலும் மேலும் மன உளைச்சலையும் ஒரு பிரஷரையும் ஒரு அழுத்தத்தையும் மேலும் மன உளைச்சலையும் ஒரு நஷ்டத்தையும்
ஒரு கடுமையான இதையும் கொடுக்கறதுக்கு தானே காரணமா இருக்கும். So, பட் ஆனா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அரசு சிபிஐக்கு போங்க அப்படின்னு 6 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல இந்த கேஸ். ஆமா, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ப்ரொடெக்ஷன் தரப்புல வந்து விளக்கம் கொடுப்பாங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. கண்டிப்பா இது வந்து அரசியல் காரணங்களுக்காக தான் நாங்க நம்புறோம், கொடுக்கப்பட்டதா தான் நாங்க நம்புறோம். அதான் சார் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா சிபிஐக்கு போங்க அப்படின்றாங்க. இல்ல அது ப்ரொடெக்ஷன் தரப்புல சிபிஐக்கு நாடலாம் இல்ல ப்ரொடெக்ஷன் தரப்புல தான் அது போகணும். இதுல அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலைக்கு தெரியாம இந்தியாவில் எதுவுமே நடக்காது. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்.